வந்தாச்சுங்க நம்ம திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் சன்னதிக்கு வந்தாச்சுங்க. ஹாய் நண்பர்களே, நீங்கள் இந்த கோயிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லா கோயிலும் பார்த்துருப்பீங்க திருச்செந்தூர்லேருந்து எல்லாம். இருந்தாலும் என்னோட சேர்ந்து நீங்களும் பயணிக்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோலாம் எடுத்து போடுறேன். பிடிச்சிருந்தா பாருங்கள். திருச்செந்தூர் முருகன் தலைவாசலை பார்த்தாச்சு. அப்படியே அடுத்து என்ன குளிச்சுட்டு உள்ளார போகன்ட்டு தாங்க. குளிச்சுட்டு பட்டையை பெருசாக போட்டுக்கிட்டு வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு உங்களுக்கு ரவுண்ட் அடித்து காட்டுட்டு வாங்க கியூவில் போய் நிற்கலான்ட்டு ஆளுக்கு எல்லாம் கியூவுக்கு போயிட்டாங்க. கியூவுக்கு போனோம்னா ராத்திரி 3 மணிலேருந்து விடிஞ்சு 8 மணி வரைக்கும் சாமி தரிசனம் ஓட்டுருங்க. நிற்கிறான் காலை கிடக்குது. உள்ளார என் கையாமையான சத்தம் சண்டை வேற நடந்துங்க. விட்டுருந்தா வெற்றி குத்திருச்சானுமானுங்க. அவ்வளோ க்ரௌடுங்க. என்னங்க பண்ணுறது, எப்படியாவது செந்தில் ஆண்டவரை பார்த்துருந்தான். ஆனால் அவரை வீடியோ எடுக்கூடாண்டு சட்டை கிட்ட எல்லாத்தையும் கழட்ட சொல்லி செல்ல உள்ளார வச்சுட்டாங்க. அதனால் அவரை பார்த்துட்டு வெளில அப்படியே கடற்கரையை அவங்களுக்கு ஒரு காட்டிட்டு அப்படியே ஜம்முன்னு ஏறி உட்காந்துச்சுங்க. வெளில வந்தாச்சு. அங்கேருந்து வெளில வந்தாலும் எந்த சைடு பார்த்தாலும் ஐயாவோட கோபுரம் தான். இந்த கோபுரத்தையும் உங்களுக்கு பின் சைடும் காட்டிட்டு அப்படியே பார்த்துக்கிறங்க. எல்லாம் அளவு ஊற்றி மேலே தளத்தோடு வந்துட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துங்க. அப்படியே ஃப்ரெண்டில் பார்த்தா எல்லாம் கிரிவலம் ஊர்வலங்கிறாப்புல எல்லாம் தரவலமாக இருந்துங்க. ஓகேங்க, திருச்செந்தூர் கோயில் சன்னதியை சூப்பராக சந்திச்சாச்சு. வாங்க இங்கேருந்து அடுத்து குற்றாலத்துக்கு கிளம்புவோம். ஓகே பாய் நண்பர்களே. திருச்செந்தூர் முருகனோட ஆசை உங்களுக்கு எப்பயும் இருக்கும்.